யூஎஸ் வெல்கம். பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 மேலும் ஒரு கணித வினா. ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் ரூபாய் 1331 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினா பொறுத்த வரைக்கும் அசல் ஒரு ரவுண்டாக 1000 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கிறதுனால இப்போ என்ன அப்படின்னா 10%, அதாவது 100க்கு 10% அப்படின்னா 10 ரூபா. அப்போது 1000க்கு அப்படிங்கும்போது 100 ரூபா. ஸோ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அசல் 1100 ரூபாயாக மாறும். அதாவது 10% வட்டிங்கிறது வருஷத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1100 மாறிடும். இப்போது இந்த 1100 திருப்பி 10% எடுக்கும்போது 1100 10% எடுத்திங்கன்னா 110 ரூபா வரும். ஸோ அப்போ 1210 ரூபா ஆயிரும் 2வது வருஷம் முடியும் போது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த 1210 10% எடுத்திங்கன்னா 121 ரூபா கிடைக்கும். அப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது 1331 ரூபா கிடச்சிரும். அதாவது அப்போ என்ன, 3 வருஷத்தில் உங்களுக்கு 1331 ரூபா கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்கள் பார்க்குறது ஈஸி. ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P × 1 + R⁻n. இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. பட் இங்கே அசல் ரூபாயும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 1000 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். 3 வருஷத்தில் உங்களுக்கு 1331 மாறும். இதுதான் சரியான விடை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.